வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் கோவிலில் ஆவணி திருவிழா ஆரம்பமாக உள்ளது. நம்ம போன பதிவில் திருச்செந்தூர் கோவிலில் ஆவணி திருவிழா என்று நடைபெறுதுங்கிற விவரத்தை பார்த்தோம். இந்த பதிவில் திருச்செந்தூர் கோவிலில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளின் விவரங்களை பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா வருகிற 31ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. ஆவணி திருவிழா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 12 நாட்கள் நடைபெற உள்ளது. முதல் நாளன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் தீபாராதனை நடைபெற உள்ளது. 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற உள்ளது. 5 மணி 15 நிமிடங்களுக்கு மேல் திருவிழா கொடியேற்றம் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான 5ஆம் திருவிழா செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று இரவு மணிக்கு குடை வருவாயில் தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். செப்டம்பர் 6ஆம் தேதி 7ஆம் திருநாள் அன்று அதிகாலை 5 மணிக்கு சண்முக பெருமானின் உருகு சட்ட சேவை நிகழ்ச்சியும், காலை 9 மணிக்கு கோவிலில் இருந்து சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் பிள்ளையன் கட்டளை மண்டபத்திற்கும் எழுந்தருள்வார். அங்கு மாலையில் சுவாமிக்கும் அம்பாள்களுக்கும் அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனை நடைபெறும். அன்று மாலை 4 மணிக்கு சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வ யானையுடன் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். செப்டம்பர் 7ஆம் தேதி 8ஆம் திருநாளான அன்று அதிகாலை 6 மணிக்கு சுவாமி சண்முகர் பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வருவார். பகல் 12 மணிக்கு மேல் சுவாமி சண்முகர் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் என்று நடைபெறுது நம்ம பார்த்தோம்னா 10ஆம் திருநாளான செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 7 மணிக்கு நடைபெற உள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கள் வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹை பட்டன் வந்திருந்தால் நீங்கள் ஹை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பதிவு பயனளிக்கும் வகையில் பல பேருக்கு சென்றடையும். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.